ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ கேசரி எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ மாம்பழ சீசன். ஸோ மாம்பழம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். நல்ல ஸ்வீட்டான மாம்பழத்தை வச்சு ஸ்வீட்டான மேங்கோ கேசரி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த மேங்கோ கேசரி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேங்க. நெய் நல்லா சூடான உடனே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் இது ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் திராட்சை, உலர் திராட்சை எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம நெய் அதிகம் சேர்த்த தேவையில்லை. இருக்கிற நெய்லேயே வந்துட்டு 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 3 கப் தண்ணி எடுத்துருக்கேங்க. நான் வந்து தண்ணியை வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து சூடான தண்ணி தான். 3 கப் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேங்க. அப்புறம் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சூடான தண்ணிங்கிறதுனால கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரவையை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்து நம்ம நார்மலாக கேசரி செய்கிறதுக்கு 1 கப்புக்கு 3.5 கப் தண்ணி எடுப்போம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் மாம்பழத்தை வந்து அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். ஸோ அதனால் நான் 3 கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக தட்டு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் மாம்பழம் அரைச்சின்னு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க, சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப் நெய் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் வந்துட்டு ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்த்தலை. ஏன்னா நம்ம இதில் மாம்பழம் சேர்த்து செய்கிறதுனால மாம்பழத்தோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்தலை. கலரும் நம்ம எதுக்கும் சேர்த்த தேவையில்லைங்க. இப்போ நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நிறுத்திடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி சேர்ந்து வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான கலர்ஃபுல்லான மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.